ஜெனி தன்னுடைய கல்லூரி தோழிகளான ராகவி மற்றும் பாக்கியா இவங்கள மீட் பண்ணுறாங்க. பாக்கியலக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ராகவிக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ அப்போ மீட் பண்ணுறாங்க. ஜெனி தன்னோட கல்லூரி தோழி ராகவியோட திருமணம் வரவேற்பு நிச்சயதார்த்தத்தை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனி ரயில்வே ஸ்டேஷனில் எப்போதும் காலேஜ் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஒரு லேடி அன்வான்டாகவே ஜெனிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜெனிக்கு அவங்களுடைய பெயர் தெரியாது. அவங்க தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஜெனிக்கிட்ட. நான் வந்து ஒரு சமையல்காரி, ஜட்ஜு வீட்டில் வேலை பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவரோட ஆதரவு இல்லை, 2 பசங்க இருக்கிறதாவும் இப்போ தான் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இந்த வேலை கிடைச்சது, மாதம் 10,000 ஊதியம், அதில் தான் நான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன் ஜட்ஜு வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியும் இந்த குக்கிங் லேடியும் டெய்லி ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறாங்க. ஒன்றா பயணிக்க வேண்டிய ஒரே தூரம், அதனால் பயணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் சீட் கிடைக்கல அப்படின்னா ஜெனிக்காக சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நன்றிக்காக ரொம்ப ஜெனி வந்து சரி நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் கூப்பிடுறாங்க, அதாவது வயதானவர்களாக இருக்கிறதுனால. அப்படி ஒரு நாள் மீட் பண்ணுறப்ப தனக்கு கிரெடிட் கார்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெனிக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா அவங்க பேங்கிங் ஃபீல்டு கிடையாது. ஸோ திடீர்னு இவங்க கிரெடிட் கார்டு கேட்குறாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, முடிஞ்சால் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. அதன் பிறகு தனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹெவி அமௌண்ட் கேட்குறாங்க. பட் ஜெனி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தால் எனக்கு ஒரு 500 ரூபாயாவது எனக்கு கடன் கொடுங்க, நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனியும் பெருந்தன்மையாக சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை திருப்பி கேட்கவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லேடியும் பார்த்திங்க அப்படின்னா சந்துருவனுடைய கூட்டாளி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஜெனியை வேவு பார்க்குறதுக்காகவே கூட ரயில் பயணத்தில் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் சந்துருவனுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜெனியை ஒரு சினிமா குரூப்பும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த குரூப்பு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி இந்த சுரேஷ் குரூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமாவில் சுரேஷ் பாலா, அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஜெனிக்கு இப்போ அடுத்த ஒரு சவால் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பமாகுது. ஜெனி அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய டிடிஆர் அப்படிங்கிறவர் டெய்லி ஜெனி போகிறத வர்றதை பார்க்குறாரு. ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிறாரு, ஹாய் பாய்னு. ஜெனியும் ஓகே ஹாய் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் மழை ஹெவியாக பெய்யுது. அந்த டிடிஆர், அதாவது செக்கர், டிக்கெட் செக் பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ரூம் பக்கத்தில் இருக்குது, அந்த மழையெல்லாம் அதிகமாக நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெனியை வந்து உட்கார வைக்கிறாரு. தன்னுடைய கேபின்குள்ளார உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனியும் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இந்த செய்தியை ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு, அதாவது செக்கருக்கு டியூட்டி போடுறவர், ஸோ அவருக்கு யாரோ நியூஸ் தவறுதலாக சொல்கிறாங்க. அவர் உடனே ஜெனியை போகிறத பார்த்துட்டு கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜெனியும் போய் பேசுகிறாங்க. அவங்களோட ஐடி கார்டு கொடுங்க, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு. ஜெனியும் ஓகே இந்தாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. டிக்கெட் பாஸ், ரயில்வே பாஸ் ப்ளஸ் ஐடி கார்டு. இந்த செக்கரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஜெனிக்கிட்ட பேசின டிடிஆரோட பேர் பார்த்திங்க அப்படின்னா தினேஷ். ஸோ அவர் வந்து எந்த கம்யூனிட்டி அப்படின்னு தெரியாது. ஜெனி வந்து எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பழகுறவங்க. ஜெனி மட்டும் இல்லை, ஜெனியோட ஃபேமிலி, அம்மா அப்பா தம்பி 4 பேருமே. ஸோ ஜாதி பார்த்து, நிறம் பார்த்து, மொழி பார்த்து பழகக்கூடிய மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெனியோட ஐடி கார்டை வாங்கி வச்சுட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி வந்து முடியாத, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது, இது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் தப்பான ஒரு வார்த்தையை உபயோகிச்சிடுறாரு ஜெனியை பார்த்து. ஜெனி கோவமாகி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க, நான் என்ன போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியாமல் நீ எப்படி ஒரு தவறுதலாக இந்த வார்த்தையை விடுற அப்படின்னு கேட்டுடுறாங்க.
இப்போ ஜெனி உடனே தன்னுடைய மாணவன் அருண் இருக்கான் இல்லையா, ஸோ அருணுடைய அப்பா செல்வராஜ் போலீஸாக இருக்கார் இல்லையா, அந்த பகுதியில் அவருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஐடி கார்டை இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் வாங்கி வச்சுருக்காரு, அதை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த செல்வராஜ் பையன் இருக்கார் இல்லையா, அருணை நான் வந்து மீட் பண்ணேன் இல்லையா காலேஜில், பேரண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு, அதே இன்சிடெண்ட்டை அவர் ஜெனிக்கு திருப்பி ரிவீட் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதனுடைய பிரதிபலன் தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஜெனிக்கு நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் அந்த போலீஸ் செல்வராஜ், அவருடைய பையன் அருண், இவங்க 2 பேருமே சந்துருவுடைய கூட்டாளிகள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதன் பிறகு ஸ்டேஷன் மாஸ்டர் ஜெனியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, நான் யாருடைய பாவத்தையும் நான் வாங்கிக்க விரும்பலை, நான் தெரியாமல் உங்களை அந்த தவறான வார்த்தையை உபயோகிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனியும் ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சுட்டு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறுதலாக யாரையுமே இனிமேல் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த செக்கர் தினேஷ் அப்படிங்கிறவர் ஜெனிக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு, என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தினேஷ் கல்யாணம் பண்ணுற பொண்ணு பேரும் ஜெனிஃபர், ஆனால் அவங்களுடைய கல்யாணம் திருச்சியில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி தன் தம்பியோட திருச்சிக்கு போய் அந்த தினேஷ் அவங்க மேரேஜில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனிக்கு காதல், ப்ரப்போசல், க்ரஷ் அப்படிங்கிறது நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. பட் ஜெனி வந்து எதுலேயுமே அமேசிங் அல்லது அட்மயர் அப்படிங்கிறது ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு காதல் பிடிக்காமலே இருந்தது. பட் அவங்களுடைய அழகு எல்லாரையுமே வந்து காதலிக்க தூண்டியது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜெனிக்கு வந்து இந்த காதல் ட்ராமா, ஊர் சுற்றுறது, சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்ததில்லை. அது பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி எங்கே போனாலும், எங்கே வேலை பார்த்தாலும் அந்த சந்துரு ராமனுடைய ஆட்கள் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்த வண்ணமாகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதையும் சமாளித்து தான் ஜெனி தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். From the bottom floor, now they see my name on every door. Yeah, they call me Jenny.